வீட்டுல துருன்னு குறும்பு பண்ணிட்டே சொல்ற பேச்ச கேட்காத குழந்தைய பத்தி ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா அவன மாதிரி ஒரு சமத்து குழந்தைய நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பெரும்பாலான டைம் ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து அவங்க அடிபணிஞ்சு போக வேண்டியதா இருக்குங்க. லைன்ல நின்று தான் போகணும், ஒரு இடத்துல வந்து 45 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கணும், பேசக்கூடாது, பக்கத்துல திரும்பக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு நம்ம போடுறதுனால ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனையும் இந்த வீட்டுக்கு நான் தான்டா ராஜான்னு சொல்லிட்டு அவன் அவுத்து விட்ட மாதிரி பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணி ஒரு எக்ஸாஜரேஷனை கிரியேட் பண்ணுவான் பாத்தீங்களா. அதுதான் நமக்கு ஆக்சுவலா குறும்பா வந்து தெரியுங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஸ்கூல் லைஃபையும் வீட்டில் இருக்கிற அந்த ஹோம் லைஃபையும் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாததான். ஸோ இதை நம்ம மாடுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இங்கே நிறைய லிபர்ட்டி டைமும் லெட் அவுட் ஸ்பேஸும் கொடுக்கணுங்க. ஆஸ் பேரண்ட் அவங்க கூட வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட்டடாக அவங்களோட லேர்னிங் டைமையும் அவங்களோட ஆக்டிவிட்டி டைமையும் அவங்களோட அவுட்டோர் டைமையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால ஈஸியாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணிக்க முடியும். அதை வந்து கேர்ஃபுல்லாக அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் இப்பவே நம்ம இதை பழக்கிட்டோம்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னு கேட்டீங்கன்னா அவங்க வளர வளர அவங்களோட ஒர்க் லைஃபையும் அவங்களோட ஃபேமிலி லைஃபையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுறத கூட அதுல இருந்து கற்றுக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு லெட் அவுட் ஸ்பேஸ் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ.